கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய விலையேறப்பெற்ற பிரென்னாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு முத்துக்களும் வைரங்களும் ஆகிய அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருடைய குடும்பங்களுக்கும் கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய சமாதானம், அவருடைய கிருபை, அவருடைய அன்பு என்றென்றும் உங்களோடு இருப்பதாக. இந்த காலவெளியிலே தேவன் தாமே உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதற்காக விலையேறப்பெற்ற வார்த்தையை தேவன் தந்திருப்பதினால் அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்கள் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாக இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலையின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத் தள்ளிற்று. பிரசவவேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த ஆண் பிள்ளை என்பது இது கிறிஸ்துவாகத்தான் இருக்கு என்று பைபிள் சொல்லுகிறது. ஆனால் இது வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருப்பதனாலே வெளிப்படுத்தல் விசேஷம் என்பது நடக்க வேண்டிய காரியமாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு ஆண் பிள்ளையாக பிறந்தார். அது எருசலேமிலே பிறந்தார். அவருடைய அந்த வாழ்க்கை வரலாறு எல்லாருமே ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவுடைய 1ஆம் வருகையிலே நிறைவேற்றப்பட்டு அப்போஸ்தலர்கள் மூலியமாக புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு, மாற்கு, லூக்கா ஆகிய 3 ஆகமங்களில் அன்றைக்கு பிறந்த ஆண் குழந்தை ஆகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி உலகமெங்கும் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு விட்டது. ஆனால் நீங்கள் சிந்திக்க வேண்டிய காரியம், வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே வெளிப்பட வேண்டிய ஒரு ஆண் பிள்ளை இந்த கடைசி நாட்களிலே பாருங்கள், இந்த ஒரு ஆண் குழந்தை பூமியிலே பிறக்க வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அவர் கிறிஸ்துவாக இருப்பார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து முதல் வருகையிலே பிறந்த ஆண் குழந்தையாக இருந்தார் என்பது உலக ஜனங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆண் பிள்ளை யார்? தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட 3 வேதாகமத்திலிருந்தும், அதாவது புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு மற்றும் உரைக்கப்பட்ட வார்த்தையாகிய இந்த வெளியேற பெற்ற 3வது வேதாகமத்திலே கர்த்தர் என்ன சொல்லிக்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். அதாவது தேவன் இந்த பூமிக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் எப்பொழுதுமே தேவன் ஒரு மனிதனை தான் தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அப்படியாக தேவன் இந்த பூமிக்கு வருவது தேவனாலே 3 கட்டங்களாக பிரிக்கப்படுகிறது. அதுதான் தேவத்துவம். தேவன் தன்னுடைய திட்டங்களை இந்த பூமியில செய்வதற்காக தேவன் 3 கட்டங்களாக 3 ஆபீஸாக தேவன் பிரித்துக் கொள்கிறார். அதாவது 1 பிதாவாகவும், 2வது குமாரனாகவும், 3வது பரிசுத்த ஆவியாகவும் தேவன் இந்த 3 கட்டங்களை தேவன் தன்னுடைய தேவத்துவத்தை பிரித்துக் கொள்கிறார். அப்படி பிரித்துக் கொள்கின்ற பொழுது இந்த 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆண் பிள்ளையை வெளிப்படுத்தல் விசேஷம் நடக்க வேண்டிய காரியமாக இருப்பதனாலே தேவன் இந்த காரியங்களை ஏற்கனவே
ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுதல் வரைக்கும் தேவன் எப்படியாக ஒரு ஆண் பிள்ளையை தெரிந்து கொள்கிறார் என்பதை பற்றி இப்பொழுது நாம் கொஞ்சம் பார்க்கலாம். கடைசியாக இந்த 12ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். முதலாவதாக தேவன் பிதாவாக இந்த பூமியிலே வெளிப்படுகின்ற பொழுது ஒரு மனிதனை தேர்ந்து கொள்கிறார். அப்படி அந்த மனிதனை தேர்ந்து கொள்கின்ற பொழுது அந்த மனிதன் குழந்தையாக ஒரு ஆண் பிள்ளையாக தேவனாலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளாக தேவன் பூமியில பிறக்க வைத்து அந்த குழந்தையை சின்ன தாயின் கருவுக்குள்ள இருக்கின்ற பொழுதே தேவன் பாதுகாத்து பிறகு அந்த மனிதன் மூலியமாக தேவன் தன்னுடைய ஊழியத்தை முடிக்கிறார். பாருங்கள், முதலாவது ஆண் பிள்ளையாக பாருங்கள், தேவன் மோசையை தேர்ந்தெடுக்கிறார். வேதகாமத்திலே மோசையுடைய காரியத்தை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். அதாவது தேவன் பிதாவாக பூமியிலே வெளிப்படுகின்ற பொழுது தேவன் ஒரு ஆண் பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறார். அந்த ஆண் பிள்ளையை தேவன் பாருங்கள், அந்த 12 கோத்திரத்துக்குள்ள அடிமைத்தனமா இருந்த பிள்ளைகளை 12 கோத்திரங்களாக எகிப்திலே பார்வோன் மன்னனிடத்திலே அடிமைத்தனமாக 400 வருடங்களாக அடிமைத்தனமாக இருந்த பிள்ளைகளை விடுதலை ஆக்குவதற்கு அடிமைத்தனத்தில் இருக்கிறவரே ஒருத்தரை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். பாருங்கள், அன்றைக்கு அவர் மோசை தேர்ந்தெடுக்கிறார். மோசையுடைய கருத்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். அதாவது யாத்திராகமம் 2வது அதிகாரம் 1-3 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். லேவியன் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியன் குமார்த்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். இங்கே பாருங்கள், மோசோட அப்பா பேர் சொல்லல, அம்மா பேர் சொல்லல, சிம்பிளா பாருங்கள், லேவியன் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியன் குமார்த்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற்பெட்டை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். பாருங்கள், வேதத்தில் இப்படியாகத்தான் மோசையுடைய காரியத்தை பற்றி போட்டிருக்கும். ஆனால் உங்களுக்கு நான் செய்திலிருந்து வாசிக்கிறேன். தேவன் தன்னுடைய காரியங்களை, தன்னுடைய வார்த்தையை பூமிக்கு வெளிப்படுகின்ற பொழுது தேவன் ஒரு மனிதனை தான் தேர்ந்தெடுக்கிறார். நாம் செய்திலிருந்து நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். அதாவது தேவன் எளிமையில் மறைந்திருந்து அதன் பின் அவ்விதமே தம்மை வெளிப்படுத்துதல். வருடம் பார்ப்பீரென்றால் மார்ச் மாதம் 17ஆம் தேதி 1963ஆம் ஆண்டில் காலையில் கொடுக்கப்பட்ட செய்தி. God hiding in simplicity then revealing himself in the same என்ற செய்தியில் 167வது பேராவை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். இப்பொழுது கவனியுங்கள், இஸ்ரவேல் மக்களே தேவன் தம்முடைய வார்த்தையின்படியே விடுவிக்க சமயம் வந்தபோது அவர் என்ன செய்தார்? அவர் ஒரு எளிய குடும்பத்தை தெரிந்து கொண்டார். அவர்களை குறித்து குறிப்பேடு எதுவும் நம்மிடம் இல்லை. பாருங்கள், நாம் அறிந்துள்ளது எல்லாம் அது ஒரு லேவியன் குடும்பம் என்பது மட்டுமே. பாருங்கள், அந்த குடும்பத்தின் தலைவனும் அவன் மனைவியும் சேற்றில் பணிபுரிந்து தங்கள் விரோதிகளுக்கு செங்கல் அறுத்து கொடுத்தனர். அவர்கள் இஸ்ரவேல் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சாதாரண அடிமை. ஆனால் தேவன் ஒரு இரட்சகனை எழுப்ப அந்த சாதாரண யூத குடும்பத்தை தெரிந்து கொண்டார். பாருங்கள், அடிமைத்தனமாய் இருந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்வதற்காக அடிமைத்தனத்தில் இருந்த ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆண் பிள்ளையை தேவன் தெரிந்து கொண்டார். அவன் இஸ்ரவேல் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சாதாரண அடிமை. ஆனால் தேவன் ஒரு இரட்சகனை எழுப்ப அந்த சாதாரண யூத குடும்பத்தை தெரிந்து கொண்டார். அவர் ஒரு ராஜ குடும்பத்திலிருந்து அவனை தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு மேட்டு குடியிலிருந்து அவனை தெரிந்து கொள்ளவில்லை. அல்லது ஒரு ஆசாரியனாயும் அவனை தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு சாதாரண குடும்பத்தை அவர் தெரிந்து கொண்டார். பாருங்கள், எளிமைக்கு ஒரு உதாரணம். அதன் பின்பு அவர் என்ன செய்தார்? அக்குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தது.
மானிட வர்க்கத்தை சேர்ந்த எளிமையான ஒரு மனிதன். பாருங்கள், 168 பேரை வாசிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க அவர் சூரியனையோ அல்லது காற்றையோ தெரிந்து கொண்டிருக்கலாம், அல்லது அதற்கென்று ஒரு தேவதூதனை நியமித்திருக்கலாம். ஓ அல்லேலூயா, தேவன் தாம் விரும்புவதையும் எதையும் செய்யலாம். 169 பேரை வாசிக்கிறேன். ஆனால் தேவன் தம்முடைய திட்டத்திலிருந்து ஒருபோதும் மாறுவது கிடையாது. அவர் எப்பொழுதும் எளிமையில்தான் கிரியை செய்துகிறார். பாருங்கள், அதன் காரணமாகத்தான் இன்றைக்கும் அது எளிமையாக அமைந்திருத்தல் வேண்டும். சுவிசேஷத்தை பிரசங்கத்துக்கென ஆதியிலே தேவன் சூரியனையோ காற்றையோ அல்லது தேவதூதனையோ நியமித்திருக்கலாம். ஆனால் அதற்கென்று அவர் மனிதனை நியமித்தார். அதிலிருந்து அவர் ஒருபோதும் மாறுவதில்லை. சுவிசேஷத்தை பிரசங்கிப்ப ஸ்தாபனங்களையோ அல்லது குழுவினரையோ இயந்திரங்களையோ அல்லது தேவதூதர்களையோ அவர் ஏற்படுத்தவில்லை. அதற்கென்று அவர் ஒரு மனிதனைத்தான் நியமித்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலையை அவர் கொண்டு வரும்போது அடிமைகளின் மத்தியில் காணப்பட்ட ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு சாதாரண மனிதனை அவர் அனுப்பினார். அவர் மகத்துவமும் பொருந்திய எத்தகைய தேவன் எளிமையில் தம்மை வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், அப்போ 400 வருடமாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக தேவன் அந்த அடிமைத்தனமாய் இருந்த குடும்பத்திலிருந்து ஒரு ஆண் பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறார். தேவன் எப்பொழுதுமே தன்னுடைய வார்த்தைகளை பூமியிலே நிறைவேற்றுவதற்காக தேவன் மனிதனை தான் தேர்ந்தெடுக்கிறார் தவிர தேவன் வான தூதர்களையோ காற்றையோ அல்லது சூரியனையோ வேறு எதுவுமே தேர்ந்தெடுக்காமல் தேவன் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறார். அப்படியாக இருக்கின்ற பொழுது 400 வருடங்களாக அடிமைத்தனமாய் இருந்த பிள்ளைகளிடத்தில் தேவன் ஒரு வாக்கு செய்கிறார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் எகிப்தியன் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமூரியரும் எபேசியரும் பெரிசியரும் ஏவியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். பாருங்கள், வேத வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களே கானானுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக தேவன் பூமிக்கு இறங்கினேன். நான் வருகிறேன், நான் வந்துட்டேன். பாருங்கள், ஏனென்றால் அடிமைத்தனமாய் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடங்களாக அவர்களுக்கென்று ஒரு தீர்க்கதரிசி இல்லாமல் தேவன் இடைப்படாமல் அடிமைத்தனமாக இருந்த பிள்ளைகளை தேவன் அவர்களை கானானுக்கு கொண்டு செல்வதற்காக பூமிக்கு இறங்கினேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியென்றால் யெகோவா தேவன் எங்கே இறங்கினார்? யெகோவா தேவன் எப்படியாக இருந்தார்? யெகோவா தேவன் எப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு கூட்டி சென்றார்? பாருங்கள், அப்படி தேவன் சொன்ன வார்த்தைக்கு தான் தேவன் அங்கே மோசையை பிறக்க வைக்கின்றார். ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற குடும்பத்திலிருந்தே ஒரு இரட்சகரை தேவன் அங்கே பிறக்க வைக்கிறார். பாருங்கள், மோசையுடைய கருத்தை நீங்கள் வேதத்திலே யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் 3 வசனங்கள் மாத்திரமே மோசையை பற்றி உடைய பிறப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் நம்முடைய தேவன் மோசையை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார், அந்த ஆண் பிள்ளையை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் செய்தியிலிருந்து நான் வாசிக்கிறேன். மோசையை குறித்த போதனை, அதாவது டீச்சிங் ஆன் மோசஸ், மே மாதம் 13ஆம் தேதி 1956 கொடுக்கப்பட்ட செய்தியிலே தேவன் மோசையை பற்றி, அவருடைய பிறப்பை பற்றி, அவருடைய குடும்பத்தை பற்றி, அவங்க அப்பா அம்மாவுடைய பெயர் பைபிளில் போடவில்லை. ஆனால் நம்முடைய தேவன் விலையேற பெற்ற இந்த 3வது வேதாகமத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பற்றி நான் கொஞ்சம் உங்களிடத்தில் வாசிக்கிறேன். 76வது பேரா முதல் கொஞ்சம் வாசிக்கிறேன். ஆகவே சிறிது நேரம் கழித்து அந்த சிறிய வெளுவெளுப்பான கண்களை உடைய அந்த சிறிய சிறுமி தரையில் சத்தமிட்டு சுற்றிலும் ஓடத் துவங்கினாள்.
உஷ் உஷ், அதை செய்யாதே, அப்பாவை எழுப்பி விடுவாய். ஓ, அவர் மரித்து போனால் நலமாயிருக்கும் என்கின்ற அளவிற்கு அவர் களைத்து போயிருக்கிறார். அதாவது மோசேயுடைய அப்பா அந்த அடிமைத்தனத்தில் வேலை செய்கின்ற பொழுது அந்த செங்கல் அறுத்தி கடினமான வேலை செய்து அவர் கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டு வீட்டில் வந்து தூங்கி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது மீரியாம் அந்த வீட்டுக்குள்ளே ஓடி ஆடி விளையாடி கொண்டிருப்பதனாலே அவங்க தாயாகிய யெகோபேத் அங்கே சத்தம் போடுகிறாள். அதாவது மோசோட அப்பா பேரு அம்ராம், அம்மா பேரு யெகோபேத். இதை நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியாது. பாருங்கள், இனி உயிர் வாழ அவர் விரும்பவில்லை. ஏனென்றால் அவர் மிகவும் இஸ்ரவேல் ஜனங்கள் சின்ன குழந்தை முதல் ரொம்ப துன்புறுத்தப்படுவதனாலே அம்ரானோட அப்பாவுக்கு இந்த பூமியில வாழ்வதற்கு விருப்பம் இல்லாமல் அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் வேலை முடித்து வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அவர் அந்த மேல் வீட்டில் சென்று, நான் தேவனிடத்தில் ஜெபம் செய்வேன், நாம் இன்னும் எத்தனை ஆண்டுகளாக இந்த பூமியில இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனமாக வாழ வேண்டும் என்று என்னால் இந்த சிறு பிள்ளைகள் கஷ்டப்படுவதனால் காண முடியவில்லை, அதனால் நான் தேவனிடத்திலே நான் ஜெபம் செய்கிறேன் என்று பாருங்கள் அவர் மேல் அறையில் செல்கிறார். ஆகவே அப்பா சிறிது களைத்து போனால் நல்லது, சிறிது நேரம் அவரை தூங்க விட வேண்டும், அவரை எழுப்பி விடாதே என்றாள். ஆகவே சிறிய மீரியாம் அங்கே சென்று மிகவும் அமைதியாக இருக்கத்தக்கதாக அமர்ந்து கொள்கிறாள். சிறிது நேரம் கழித்து இரவு ஆகாரத்தை தாயார் செய்த பிறகு அவள் மெதுவாக படிக்கட்டின் மேலாக சென்று அம்ராம் என்று அழைக்கிறாள். அதாவது மோசேயுடைய அப்பாவை அம்ராம் என்று. அதற்கு அவன் ஆம் யெகோபேத், அதாவது மோசேயோட அம்மா பேரு யெகோபேத், அன்பே நான் கீழே வருகிறேன் என்றான். ஆகவே அவர்கள் படிகளின் வழியாக கீழே வந்து ஒரு அருமையான இரவு ஆகாரத்தை உண்கின்றனர். இரவு ஆகாரத்தை அவர்கள் உண்ட பிறகு அந்த சிறிய பையனும் சிறுமியும் தங்கள் இரவு ஆகாரத்தை உண்ட பிறகு அந்த தாய் எல்லாவற்றையும் சரி செய்து அவர்களை படுக்கையில் படுக்க வைத்தாள். ஆகவே அதன் பிறகு அவளும் அவளுடைய புருஷனும் அறையில் சென்று அமர்கின்றனர். நல்லது, இப்பொழுது அம்ராம், நீர் இனியும் வாழ விரும்பாத அளவிற்கு செய்த உம்மை மிகவுமாக இன்றிரவு பாதிக்கப்படைய செய்த எப்படியப்பட்டதான ஒரு காரியத்தை இன்று நீர் கண்டீர் என்றாள். ஓ இனியவளே, இதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் கண்டேன், நல்லது, நாம் அதை ஒவ்வொரு நாளும் காண்கின்றோம். ஆனால் இன்றைக்கோ நான் என்றுமே கண்டிராத ஒரு கோரமான காட்சியை நான் கண்டேன். நம்முடைய ஏழை பையன்கள், அவர்களில் சிலருக்கு 12 வயது கூட இருக்காது. அதை போன்று கயிறுகள் அவர்கள் கழுத்துகளில் சுற்றப்பட்டிருந்தது. அந்த சிறு பிள்ளைகள் அவர்களால் இழுக்க முடிந்த அளவிற்கு இழுத்தனர். அந்த பெரிய மகத்தான சரிவில் அந்த பெரிய கற்களை வைத்து கொண்டு அவர்களால் இன்னுமாக இழுத்து செல்ல முடியவில்லை. சிறிது நேரம் கழித்து அந்த கற்கள் அடங்கிய பெட்டி மெதுவாக வேகம் இழந்து சிறிது நேரம் கழித்து நின்றுவிட்டது. அப்பொழுது அந்த சாலையின் வழியாக ஒரு மனிதன் வந்தான். அவனுக்கு பைத்தியம் பிடித்திருந்தது. அவன், ஏன் வண்டியை நிறுத்துகிறீர்கள் என்று கர்ஜித்தான். பாம்பை போன்று அந்த பெரிய ஜாட்டைகளினால் அவர்களை அடித்தால் அவர்கள் முதுகில் இரத்தம் பீரிட்டு வந்தது. அந்த ஏழை பிள்ளைகள் கயிற்றில் தொங்கி அழுது கொண்டிருந்தனர் என்றான். ஓ யெகோபேத், தாயானவளே, நம்மால் என்ன செய்ய முடியும்? நாம் தேவனுடைய ஜனங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் பிள்ளைகள் நாம். ஆகவே நாம் ஏன் இக்காரியங்களுக்கு அடிமைகளாய் இருக்க வேண்டும்? அந்த ஏழை பிள்ளைகள் அழுதது எவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. நான் ஜெபிக்கின்றேன், ஜெபித்து கொண்டே இருக்கின்றேன். யெகோபேத், தேவன் எனக்கு செவி கொடுத்து கொண்டதே இல்லை என்பது போல இருக்கின்றதே. நான் ஜெபிக்கிறேன், அவர் எனக்கு செவி கொடுக்க மறுப்பது போன்றே தெரிகின்றது. அவர் காது கொடுத்து கேட்பதில்லை, எதற்குமே கவலை கொள்ளாதவர் போல அவர் காணப்படுகிறாரே என்று கூறினான். அதற்கு அவள், இப்பொழுது அம்ராம், இங்கே பாருங்கள், நீர் அவ்வாறு பேசும் நபர் கிடையாது. நீர் ஒரு உண்மையான தகப்பனாயிற்றே. ஆகவே நீர் பேசுவது போன்று அது இல்லையே.
ஏனென்றால் நீர் தேவனிடம் விசுவாசம் வையுங்கள் என்று எங்களை எப்பொழுதுமே ஊக்கப்படுத்தி கொண்டே இருந்தீர் அல்லவா என்றாள். ஓ, ஆனால் அன்பே, நான் அதிகமாக ஜெபிக்கையில் இன்னுமாக தேவன் எனக்கு செவி கொடுக்காமல் இருக்கின்றார். காரியங்கள் இன்னுமாக மோசமாக ஆகின்றது போல தோன்றுகிறது. எவ்வளவு அதிகமாக நான் ஜெபிக்கிறேனோ இன்னும் மோசமாக அது ஆகின்றது. பாருங்கள், அப்போ இந்த மோசோட அப்பா அவ்வளோ கஷ்டங்கள் மத்தியில் அந்த பிள்ளைகள் வாழுகிற காட்சியை பார்க்க முடியாமல் அவர் வீட்டுக்கு வந்து தேவனிடத்தில் ஜெபிக்கின்றார். நாம் எல்லாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய பிள்ளைகளாச்சே, ஏன் தேவன் நம்மளை இப்படி அடிமைத்தனமாக வைத்திருக்கின்றார்? நம்மளை மீட்டுக்கொள்வதற்கு ஒரு இரட்சகர் தேவன் அனுப்புவதாக சொல்லியிருக்கிறாரே, ஏன் இன்னும் அனுப்பவில்லை? நம்மளை யாரும் மீட்டுக் கொள்க போயார் என்று பாருங்கள். ஜெபித்து கொண்டு இருக்கின்ற வேளையிலே தேவன் எப்படி மரியாள் இடத்திலே கப்ரேல் தூதன் மூலியமாக மரியாள் இடத்துல எப்படி தேவன் அங்கு ஒரு தூதரை வைத்து கொண்டு பேசினாரோ அதே போல பாருங்கள், அம்ரான், மோசோட அப்பா அம்ரான் கண்ணீர் விட்டு ஜெபிக்கின்ற பொழுது அங்கே தூதன் வந்து நின்று மரியாளுக்கிட்ட பேசினது போலவே இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறப்பார் என்று எப்படியாக ஒரு தூதன் வந்து அங்கே பேசினாரோ அதே போல பாருங்கள், இங்கே ஒரு ஆண் பிள்ளை, இயேசு கிறிஸ்து ஒரு ஆண் பிள்ளையாக பிறக்கப் போகிறார் என்பதை பற்றி மரியாள்கிட்ட பேசின அதே தூதன் தான் மோசோட அப்பாவாக்கி அம்ரான் இடத்திலே ஜெபிக்கின்ற பொழுது அவரிடத்திலே வந்து தூதன் நின்று பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறார் என்பதை பற்றி நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். பாருங்கள், அதே செய்திதான் 144வது பேராவை முதல் நான் வாசிக்கிறேன். இன்னும் சிறிது கடந்து செல்வோம். அவன் அங்கே ஜெபித்து கொண்டிருப்பதை நான் காண்கிறோம். அவன் மிகவும் சோர்ந்து போய் படுத்துக் கொள்கிறான். அவன் தரையில் விழும் வரை ஜெபம் செய்து கொண்டிருக்கின்றான். அவனால் இன்னுமாக தொடர்ந்து ஜெபிக்க முடியவில்லை. ஆகவே சிறிது நேரம் தூங்கினான். அவன் விழித்து கொண்டான். என்ன இது? இங்கே என்ன? அந்த ஒளி எங்கிருந்து வருகிறது? ஓ, அங்கே பார், அந்த மூலையில் நின்று கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு தூதன் நின்று கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்துவாக ஆண் பிள்ளையாக பிறக்கின்ற பொழுது தூதன் எப்படியாக மரியாளிடத்தில் போய் பேசினாரோ அதே போல பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருடமாக அடிமைத்தனமாக இருந்த ஜனங்களை அவர்களை மீட்பதற்காக ஒரு இரட்சகரே தேவன் ஒரு ஆண் பிள்ளையாக பிறக்கின்ற பொழுது ஜெபித்து கொண்டிருந்த அம்ரானுடைய குழந்தையாகவே தேவன் அந்த ஆண் பிள்ளையை அங்கு பிறக்க வைக்கின்றார். இதற்காக தேவன் யாத்திராகமத்திலே 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வேதத்தின் வார்த்தையின் பிரகாரம், நான் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் என்னும் தேசத்துக்கு அழைத்து செல்வதற்காக இறங்கினேன், நான் பூமிக்கு வருகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது பாருங்கள், தேவன் ஒரு ஆண் பிள்ளை அங்கு பிறக்க வைக்கின்றார். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். அங்கே ஒரு தூதன் நின்று கொண்டிருந்தான். அவனுடைய பட்டயம் தொங்கிக் கொண்டு இருந்துகிறது. ஓ, அவன் மறுபடியுமாக நோக்கி பார்த்தான். தன் கண்களை பிசைந்து கொண்டான். அவன் முழங்காலிலிருந்து எழுந்து, கர்த்தாவே, ஓ, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறீர் என்றான். அவன், அம்ராமே, நான் தேவனுடைய தூதன். தேவன் உன் ஜெபங்களை கேட்டார் என்று உன்னிடம் கூறத்தக்கதாக நான் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டுள்ளேன். அவர் ஒரு விடுவிப்பவனை அனுப்பப் போகின்றார் என்று உன்னிடம் கூறத்தக்கதாக நான் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டுள்ளேன். அவர் ஒரு விடுவிப்பவனை அனுப்பப் போகின்றார் என்று உன்னிடம் கூற நான் வந்துள்ளேன். தம்முடைய எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவர் நினைவில் கொண்டிருக்கின்றார் என்றான். அந்த தூதனை இப்பொழுது நான் காண்கிறேன். அவன் தன்னுடைய பட்டயத்தை எடுத்து வடதிசை நோக்கி காண்பிக்கிறதை பாருங்கள். அம்ரான் பார்த்தான். அவன் இந்த பட்டயத்தின் முனை இருக்கிற திசைதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாக இருக்கின்றது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மற்றும் உன்னுடைய முன்னோர்களுக்கு உங்களுடைய ஜனம் அந்த பிரதேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறேன். ஆகவே நான் ஜனங்களின் கூக்குரலை கேட்டேன், பிள்ளைகளின் கதறலை நான் கேட்டேன். ஆகவே நான் இறங்கி வந்திருக்கின்றேன். அம்ராமே, நீ ஜெபத்தில் மிகவும் உண்மையும் விசுவாசமும் உள்ளவனாய் இருந்தபடியால்
இந்த காரியத்தில் நீ ஒரு பெரும் பங்கை வகிக்கப் போகின்றாய் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ உன் வீட்டில் உண்மையுள்ளவனாய் இருந்தாய். ஆகவே அடுத்த வருடம் இதே சமயத்தில் உன்னுடைய அருமையான மனைவி ஆகிய யெகோபேத் ஒரு சிறு ஆண் குழந்தையை அணைத்து கொண்டிருப்பாள். அந்த சிறிய ஆண் குழந்தை தான் இரட்சகனாய் இருப்பான் என்றான். மகிமை. பாருங்கள், இரட்சகனாக யாரு தேவன் அனுப்புகிறார்? பிதாவுடைய காலத்திலே பிதாவானவர் பூமிக்கு இறங்கி வருவேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்திருந்தார். அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக பாருங்கள், யாரு பூமியில பிறக்க வைக்கின்றார்? மோசையை பிறக்க வைக்கின்றார். அந்த பிறந்த குழந்தை மோசையை பிறக்கின்ற பொழுது எப்படி இயேசு கிறிஸ்துவை எகிப்து மன்னன் 2 வயசுக்கு உட்பட்ட ஆண் குழந்தை கொல்ல முயற்சி பண்ணானோ, அதே போல பாருங்கள், இந்த பிசாசாகிய பார்வோன் மன்னன் மோசையையும் அந்த குழந்தையாகிய மோசையும் கொல்வதற்காக அவன் அங்கே சட்டம் போடுகின்றான். அப்படி சட்டம் போடுகின்ற பொழுது தேவன் மோசையை எப்படி பாதுகாத்து கொண்டார் என்பதை பற்றி நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். அதாவது தேவன் அம்ரான்ட்டையும் யெகோபேத்தையும் மோசையை அந்த நாணல் பெட்டியாகிய அந்த பெட்டிக்குள் அந்த கீழ் பூசின அந்த பூசியெல்லாம் பூச வைத்து தேவன் சொல்கிறார், எப்படியாக தேவன் நோவா பேழையை உருவாக்கினாரோ அதே போல இந்த சிறிய பேழையாகிய நோவா பேழையை உருவாக்கி அந்த பேழைக்குள்ளே மோசையை வைத்து கொண்டு தேவன் அந்த குழந்தை ஆண் குழந்தை எப்படி காப்பாற்றினார் என்பதை பற்றி நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த மோசை குறித்த போதனை நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் மோசை குறித்தான காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். 223வது பேராக நான் வாசிக்கிறேன். ஆகவே அந்த தாய் ஒரு சிறிய போர்வையை ஒரு சிறிய தலையணியை செய்து அதன் மேல் வைத்தாள். என்னுடைய அருமையான சிறிய குழந்தையே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்றாள். சிறிய மூடியை மூடினார்கள். ஆகவே முதலாவது காரியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அப்பா தன்னுடைய கோட்டு மற்றும் சட்டையை கழற்றிவிட்டு தண்ணீரில் நீந்தி சென்றார். சரியாக இந்த சமயத்தில் பரலோகத்தில் என்ன நடந்து கொண்டிருந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா? இங்கே காரியங்கள் நடைபெறுகின்ற போது அங்கே பரலோகத்தில் கூட சில நடந்து கொண்டிருக்கும். ஆமேன். தேவன் தம்முடைய சிங்காசனத்திலிருந்து எழுந்து நடந்து சென்று, காப்ரேல், காப்ரேல், எங்கே இருக்கின்றாய் என்று கூப்பிடுவதை என்னால் காண முடிகிறது. கர்த்தாவே, இதோ இருக்கிறேன் என்றார் காப்ரேல். அதாவது மோசையை, அந்த ஆண் குழந்தையை அவர்கள் அந்த நாணல் பெட்டிக்குள்ள வைத்து மூடியை போட்டு நைல் நதியில் அனுப்புகின்ற பொழுது பரலோகத்திலே தேவன் கப்ரேலை கூப்பிடுகிறார். கப்ரேல், எங்கே இருக்கிறாய்? இங்கே வா என்று தேவன் கூப்பிடுகிறார். உள்ளே வா, உனக்கு ஒன்றை நான் காண்பிக்க விரும்புகிறேன். தூதர்களே எல்லோரும் இங்கே வாருங்கள். நான் உங்களுக்கு ஒன்றை காண்பிக்க விரும்புகிறேன். என்னை விசுவாசிக்கிற ஜனங்களை நான் கொண்டிருக்கின்றேன். ஆம், என்னில் நம்பிக்கை வைக்கின்ற என் ஜனங்களை நான் கொண்டிருக்கின்றேன். இங்கே வாருங்கள். இதை நீங்கள் பாருங்கள். இதை நீங்கள் பாருங்கள். இது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். பாருங்கள். இதோ கீழே பார். அங்கே அந்த நதியோரத்தின் புதர்களில், அங்கேயுள்ள அந்த நதியோரம் உள்ள கற்கள் அண்டையில் அங்கே ஒரு மனிதன் முழங்கால் படியிட்டு தன் கரங்களை உயர்த்தி என்னை கூப்பிட்டு கொண்டிருக்கின்றான். அதாவது மோசையோட அப்பா அம்ரான் ஜெபித்து கொண்டிருப்பதை தேவன் வானத்திலிருந்து பார்த்து தூதர் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு, நீங்க வாங்க பாருங்கள், ஒரு மனிதன் ஜெபம் செய்து கொண்டிருக்கான் என்று தேவன் கீழே பூமியை பார்க்க சொல்கிறார். அங்கே அழுது கொண்டிருக்கின்ற தாயும் இரு சிறு பிள்ளைகளையும் இருக்கிறார்கள். அவர்களுடைய கடைசி வரை என்னில் நம்பிக்கை வைத்திருக்கின்றனர். காப்ரேல், நீ அங்கே சென்றதை நினைவில் வைத்திருக்கிறாயா? அந்த மனிதனை ஞாபகம் கொண்டிருக்கிறாயா? ஆம், அந்த இரவில் அந்த அறையில் அவனை சந்தித்து பேசினேனே. ஆம் என்று காப்ரேல் சொல்கிறார். ஆமா ஆண்டவரே, அம்ரான் இடத்துல இரவிலே ஜெபம் செய்கின்ற பொழுது நான் தான் அவன்கிட்ட போய் பேசினேன். அவன்தான் இப்பொழுது முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறான் என்று கப்ரியேல் சொல்லுகிறார்.
அவன் இன்னும் என்னில் நம்பிக்கை வைத்திருக்கின்றான். என்னை விசுவாசிக்கின்ற ஜனங்களை நான் கொண்டிருக்கின்றேன். காரியத்தின் முடிவு வரையில் என்னில் நம்பிக்கையாக இருக்க ஜனங்கள் எனக்கு இருக்கின்றனர். அவனை பார், மிகவும் வீரமுள்ளவனாக அவன் வாழ்ந்திருக்கிறான் என்பதை கவனி. ஆகவே அந்த தகப்பன் சிறிய படகை தள்ளிவிடுவதற்காக தண்ணீரில் நடக்கின்றான். கப்ரேல் என்று அவர் கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. ஆம் கர்த்தாவே, 10,000 தூதர்களை இப்பொழுது கூப்பிடு. பாருங்கள், நைல் நதியிலே அந்த ஆண் குழந்தையை பேழைக்குள்ளே வைத்து முதலைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நைல் நதியிலே மோசையை பேழைக்குள்ளே வைத்து அனுப்புகின்ற பொழுது தேவன் கப்ரேலுக்கு கட்டளை கொடுக்கிறார். அங்கே அம்ரானும் யெகோபாத்தும் 2 பிள்ளைகளும் என்னிடத்தில் ஜெபித்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். கப்ரேலே, நீ 10,000 தூதர்களை கூட்டிக் கொண்டு பூமிக்கு போ என்று தேவன் சொல்லுகிறார். எதற்காக தேவன் மோசையை அப்படியாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? 10,000 தூதரை அனுப்புறாரு. மரியாள்கிட்ட பேசுனது போல மோசோட அப்பா கிட்ட பேச வைக்கிறாரு. 3 மாத குழந்தைகளை கொல்ல வருகிற பார்வோனுடைய கண்களிலிருந்து, அந்த போர்ச்சோர் கண்களிலிருந்து தேவன் மோசையை மறைக்க வைக்கின்றாரு. இதெல்லாம் எதற்கு செய்கிறாரு? ஏனென்றால் தேவன் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமும், நான் கானான் தேசத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இறங்கினேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தப்படி தேவன் பூமிக்கு வர வேண்டும். அப்படி வருகின்ற பொழுது தேவன் ஒரு ஆண் குழந்தையை தேர்ந்தெடுக்கிறார். பிதாவினுடைய ஸ்தானத்துக்காக, பிதாவினுடைய வார்த்தைக்காக, பிதாவாக நிற்பதற்காக தேவன் அங்கே ஒரு ஆண் குழந்தையை தேர்ந்தெடுக்கிறார். அதனால் தான் பாருங்கள், மோசைக்கு அவ்வளவு ஒரு பாதுகாப்பு. பாருங்கள், நான் மேலும் வாசிக்கிறேன். கப்ரேலே என்று அவர் கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. ஆம் கர்த்தாவே, 10,000 தூதர்களை இப்பொழுது கூப்பிடு. சீக்கிரமாக இப்பொழுதே கட்டளை கொடுத்து அனுப்பு. வானத்தின் சேனைகளை எல்லாம் கூப்பிடு. அவைகள் வானத்தின் பலகனி வழியாக கீழே இறங்க செய்து நைல் நதி அண்டை அவைகளை கொண்டு வந்து நிறுத்து. ஒரு முதலையும் அந்த சரக்கு பெட்டியை தொடக்கூடாதென்று நான் கட்டளையிடுகின்றேன். ஒன்றுமே அதை தொடாது. அந்த பெட்டியின் அருகே ஒரு சிறு கட்டை கூட வராதவாறு பார்த்துக்கொள். அல்லேலூயா. பாருங்கள், மோசையை பாதுகாப்பதற்காக தேவன் 10,000 தூதர்களை அனுப்பி அங்கு இருக்கிற முதலைகளுக்கும் ராட்சத முதலைகளுக்கும் தேவன் கட்டளை தருகிறார். அந்த குழந்தைய முதலைகளே அந்த குழந்தையை ஒன்றும் செய்யாத என்று தேவன் ஆண் குழந்தையாகிய மோசை என்று பெயர் வைக்கப் போகிற அந்த மோசையை காப்பாற்றுவதற்காக தேவன் 10,000 தூதர்களை அனுப்பினார். ஏன் அந்த ஆண் குழந்தையை அவர் காக்க வேண்டும்? ஏன் பாதுகாக்க வேண்டும்? ஏனென்றால் அந்த ஆண் குழந்தை அன்றைக்கு பிதாவாக நிற்கப் போகிறது. தேவன் கீழே இறங்கினு சொன்னாரே, அந்த இறங்கின குழந்தை மோசையாக பிதாவாக நிற்கப் போகிறார். அதற்காகத்தான் தேவன் மோசை அங்கு பாதுகாத்துக் கொள்கிறார். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். அப்படி அகக்கடுவது என்று கப்ரியேல் கூறினான். அது சரி, எக்காலத்தை ஊது. 10,000 தூதர்கள் அங்கு வந்து நின்றனர். முன்னின்று நடந்து போகிறவர், நீர் எங்கே இருக்க போகிறீர் கர்த்தாவே? மறுமுனையில் நான் இருப்பேன். எப்பொழுதுமே அவர் காரியத்தின் கடைசியில் தான் இருக்கின்றார். நான் அங்கே மறுமுனையில் காத்திருப்பேன். எனக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஜனங்கள் என்னில் நம்பிக்கை வைக்கும்போது ஒரு நோக்கத்தை உடையவராக நான் இருக்கின்றேன். அவர்களோடு எல்லாம் சரியாக இருக்கும். அது சரி, அவர் மறுமுனைக்கு செல்கின்றார். மோசையை என்னால் காண முடிகிறது. அல்லது சிறிய ஆரோன் அவர்கள் அழுது கொண்டு தெருவில் செல்கின்றனர். ஆகவே சிறிய மீரியாம் அங்கே நின்று பார்த்து கொண்டிருக்கின்றாள். பாருங்கள், அப்போ எதற்காக தேவன் 10,000 தூதரை அனுப்பி கப்ரியேல் இடத்தில் சொல்லி மோசையை பாதுகாக்க வேண்டும் என்றால், மறுபடியும் பாருங்கள், அதை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானாயரும் எத்தியோரும் எமோரியரும் எபுசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். யெகோவா தேவன் தான் பூமிக்கு இறங்கி வருகிறார். அப்படி இறங்கி வருகின்ற பொழுது தேவன் அந்த ஆண் குழந்தையை
பூமியில பிறக்க வைத்து அந்த ஆண் குழந்தையை பாதுகாத்து கொண்டு, பாருங்கள், அன்றைக்கு தேவன் மோசேயின் மூலியமாக தேவன் அங்கு தன்னுடைய திரையை மறைத்துக் கொள்வதற்காகத்தான் அந்த ஆண் பிள்ளையை பாதுகாத்தார். இரண்டாவது பாருங்கள், இயேசு கிறிஸ்துவாக வருகின்ற பொழுதும் அந்த இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்துக்குள் 3 ஆண்டுகள் ஊழியர் செய்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து எப்படி பாதுகாத்தாரோ அது குமாரனுடைய திட்டமாக இருந்தது. ஆனால் பிதாவினுடைய திட்டமாக இருப்பதனாலே பிதாவாக வெளிப்படுகிற நாட்களிலே ஒரு ஆண் பிள்ளையை பிறக்க வைக்கின்றார். அந்த ஆண் பிள்ளையை தேவன் அன்றைக்கு மோசையாக பிறக்க வைக்கின்றார். அதனால் தான் தேவன் 10,000 தூதர்களை கொண்டு அந்த ஆண் பிள்ளையை பாதுகாத்து கொண்டு அந்த ஆண் பிள்ளைக்குள்ளே தேவன் தன்னை மறைத்து கொண்டு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருடம்